சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் since 1989. Contact VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப், ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல், கோஸ் பம்ப். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சேலிமேடு TN பாளையத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணன் மகன் வரதன், மெக்கானிக். இவர் கடந்த 24ஆம் தேதி சேலிமேடு பகுதியில் விபத்திற்குள்ளாகி தலையில் காயமடைந்து இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது மூளை மரணம் அடைந்துவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து மனைவி வசந்தி, மகள்கள் லீஷா தேவி, முகிஷா மற்றும் குடும்பத்தினர் வரதன் உடல் உறுப்புகளை மருத்துவமனைக்கு தானமாக வழங்க முன்வந்தனர். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் முதுகலை நிறுவனத்தில் அறுவை சிகிச்சை மூலம் அவரது உறுப்புகளான 2 சிறுநீரகங்கள் மற்றும் கண் விழிகள் எடுக்கப்பட்டன. சிறுநீரகங்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஒதுக்கப்பட்டன. கண் விழிகள் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் முதுகலை நிறுவனத்திற்கு தானமாக வழங்கப்பட்டன. இதனை கௌரவிக்கும் வகையில் அரசு சார்பில் கலெக்டர் குலோத்துங்கன் நேற்று மாலை அரசு மருத்துவமனைக்கு சென்று வரதன் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் அரசு செயலர் சௌத்ரி முகமது யாசின், சுகாதாரத்துறை மற்றும் நலவாழ்வு இயக்குனர் செவில், மருத்துவ கண்காணிப்பாளர் ரமேஷ், மக்கள் தொடர்பு அதிகாரி ஹர்ஷவர்தன் சர்மா, குறைதீர்ப்பு அதிகாரி ரவி, டாக்டர்கள் மற்றும் சோட்டோ குழுவினர் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி சாரத்தை சேர்ந்தவர் தனியார் வங்கியில் கிரெடிட் கார்டு பயன்படுத்தி வந்தார். அவர் கார்டு கணக்கிலிருந்து மர்ம நபர்கள் மோசடியாக ரூபாய் 23,000 எடுத்து ஏமாற்றியுள்ளனர். இதேபோல் வில்லியனூரை சேர்ந்த பெண் இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை பார்த்து ரூபாய் 2,800க்கு துணி ஆர்டர் செய்து இழந்தார். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வில்லியனூர் லூர்தன்னை மாத ஆலயத்தில் சமீபத்தில் ஆண்டு பெருவிழா நடைபெற்றது. கடந்த 23ஆம் தேதி நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் ஆலய உள் வளாகத்தில் வைத்திருந்த உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணத்தை திருடி சென்றார். இதுகுறித்து ஆலய பங்கு தந்தை ஆல்பர்ட் கொடுத்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன், சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். அப்பகுதியில் இருந்த 25க்கும் மேற்பட்ட CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடியது அருள்பார்த்தபுரம் அடுத்த அம்மன் நகரை சேர்ந்த ஜேம்ஸ் என்பது தெரிய வந்தது. அவரை பிடித்து போலீசார் விசாரித்தனர்.
கடந்த 23ஆம் தேதி நள்ளிரவில் இரும்பு பைப்பால் ஆலய கதவை உடைத்து உள்ளே சென்று உண்டியலை உடைத்து பணம் திருடியதை அவர் ஒப்புக்கொண்டார். கடந்த 23ஆம் தேதி நள்ளிரவில் இரும்பு பைப்பால் ஆலய கதவை உடைத்து உள்ளே சென்று உண்டியலை உடைத்து பணம் திருடியதை அவர் ஒப்புக்கொண்டார். ஜேம்ஸை போலீசார் கைது செய்து அவர் வைத்திருந்த 5000 ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நேற்று சிறையில் அடைத்தனர். கரிக்கலம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளியில் ஸ்பந்தன் 2026 என்ற தலைப்பில் நடந்த 25ஆம் ஆண்டு விழாவிற்கு பள்ளி தாளாளர் மகேந்திரன் தலைமை தாங்கினார். பள்ளி ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா வரவேற்றார். பள்ளி நிறுவனர் தியாகராஜன் குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாணவர்களின் பன்முக திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் மாறுவேடம், வாய்ப்பாட்டு, நடனம், நாடகம், பரதநாட்டியம், யோகா, கராத்தே, ட்ரம்ஸ், கீபோர்ட் மற்றும் ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கலை நிகழ்ச்சியில் G20 ரோபோட் டாக் பங்கேற்று மாணவர்களுடன் நடனமாடி உற்சாகத்தை ஏற்படுத்தியது. மேலும் டெல்லியில் நடந்த நேஷனல் லெவல் மால் கம்பம் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற பள்ளி +2 மாணவர் கமலேஷை பாராட்டினர். விழாவில் பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரோவில். இங்குள்ள மோகனம் சிறுவர் பள்ளியில் நேற்று மாலை பள்ளியில் 25ஆம் ஆண்டு விழா அதன் வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பள்ளியில் படிக்கும் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பல்வேறு கிராமிய நாட்டுப்புற பாடல்களுக்கு நடனம் ஆடினர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டார்கள். மேலும் இந்த நிகழ்வில் பள்ளியில் இந்த ஆண்டு முழுவதும் நடந்த மாணவர்களின் திறன்களை காட்சிப்படுத்தும் விதமாக அவர்கள் வரைந்த ஓவியங்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதனை பெற்றோர்கள் ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். இந்த கலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இயக்குநர்கள் பாலசுந்தரம், ராஜவேணி மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ் fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த J. ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த S. ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் BCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. புதுச்சேரியின் CBSE பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்கப்படுவதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுவை மாநில எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், CBSE பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்கும் புதிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது.
7 நாட்களில் இதை அமல்படுத்த கூறியிருப்பது ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது மிகுந்த கண்டனத்திற்குரியது. இந்த அறிவிப்பை புதுவை மண்ணின் தனித்துவமான பிரெஞ்சு கலாச்சார அடையாளத்தையும் அதன் நீண்டகால மொழி வரலாற்றையும் சிதைக்கும் வஞ்சக செயலாகும். பிரெஞ்சு மொழியை தங்கள் வாழ்வியலின் ஒரு பகுதியாக கொண்டுள்ள புதுச்சேரி பூர்வக்குடி மக்களின் உரிமையை இது நேரடியாக பறிக்கிறது. மேலும் பல ஆண்டுகளாக பிரெஞ்சு மொழி பயிற்றுவித்து வரும் ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களின் வேலை வாய்ப்பையும் இந்த தன்னிச்சையான முடிவு கேள்விக்குறியாக்கியுள்ளது. பன்முகத்தன்மையை சிதைக்கும் இத்தகைய எதேச்சதிகார மொழி திணிப்பு நடவடிக்கைகளை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். புதுவை மாநில திமுக சார்பில் கல்வித்துறையை கண்டித்து மிகப்பெரிய மொழி உரிமை போராட்டம் நடத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல திமுக முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் ஆகியோர் மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் பிறந்தநாள் விழா ரெட்டியார்பாளையத்தில் உள்ள NGK தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. கட்சியின் முதன்மை செயலாளர் சுரேஷ், செயலாளர்கள் துரைசாமி, பிரபாகரன், அனிதா, மகளிர் அணி துணைத் தலைவி, மாநில பொதுச் செயலாளர் ராகினி, மாமதி ராஜன், மணிமேகலை, மகளிர் அணி செயலாளர்கள் ஜெகதீஸ்வரி உட்பட பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஏற்பாட்டில் சிறப்பாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் 3 மதங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். அப்பொழுது செல்போன் மூலம் வீடியோ காலில் வந்த JCM அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே என்ற பாடல் பாடி உற்சாகமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். அரசு சார்பில் தியாகி அன்சாரி துரைசாமியின் 32ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி அஜந்தா சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அம்பலத்தடையார் மடம் வீதியில் உள்ள அன்சாரி துரைசாமி இல்லத்தில் அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் அவரது குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். ஆனந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த J. ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த S. ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் since 1989.
Contact VCC Nagarajan. Vivekanandar Coaching Center and Tutorial. Villalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு, மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான EMI நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர் ஃப்ரிட்ஜ் வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு, தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு. தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி.